எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பூந்தியே செய்யாம ஆனா பூந்தியில செஞ்ச லட்டு மாதிரியே லட்டு செய்யறது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். இது எப்படி செய்யறது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாட் ஆஃப் தி டே. வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாம அதை விட பொருத்தமானது நம்ம லைஃப்ல வரப்போகுது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதுவும் நம்பிக்கையோட இருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லட்டு நம்ம ஜவ்வரிசியில தான் செய்ய போறோம். இதுக்கு ஜவ்வரிசி இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய நைலான் ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசியில் இது அந்த அளவுக்கு நல்லா வராது. ஸோ இந்த நைலான் ஜவ்வரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் ஃபுல் நைட் ஊற வைக்க போறேன். ஓகே, அதை ஊற வச்சாச்சு. இது மறுநாள் நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சமா ட்ரை கிரேப்ஸ் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க லட்டு செஞ்சுட்டு ஒரே நாள்ல அதை யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா மட்டும் இதுல ட்ரை கிரேப்ஸை அதாவது கிஸ்மிஸ் பழத்தை நெய்ல வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்ப குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், கடிச்சு சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுதான் சாப்பிட போறீங்க அப்படின்னா அதை வறுக்காம அப்படியே சேர்த்துக்கோங்க. நெய்ல வறுக்க தேவையில்லை. அப்படி இல்லைன்னா வெறும் முந்திரி மட்டும் சேர்த்தும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டையும் இந்த மாதிரி நெய்ல வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேன்ல நம்ம எந்த கப்ல அளந்து ஜவ்வரிசி ஊற வச்சு இருக்கோமோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சுகரோ இல்ல வெல்லமோ நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு 5ல இருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு இதுல சுகர் சேர்த்து அதையும் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்தாச்சு. அடுத்ததா கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரெட் கலர் தான் சேர்த்துருக்கேன். இது வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் கலர் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது. பட் நார்மலாக இது ஜவ்வரிசிலாம் நம்ம சேர்த்து செய்யும் போது கரெக்டாக வந்துடும் கலர். ஃபுட் கலரும் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அடுத்ததாக ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஜவ்வரிசியும் இதில் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கலர் எல்லா இடத்துலையும் போய் நல்லா செட்டில் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் இதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு நான் சேர்த்துருக்கேன். சோள மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு பைண்டிங் வரணும். அதுக்காக தான் லட்டு உருட்டும் போது லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு வரணும். அதனால தான் ஒரு பைண்டிங் ஏஜெண்டாக தான் நம்ம இந்த சோள மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் கலர் பொடி சேர்க்கும் போது கலர் ஓவராக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ஜவ்வரிசியில் ஃபுல்லாக அந்த கலர் மிக்ஸ் ஆகி கரெக்டான கலருக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே அது நல்லா ஒட்டாம வரும். அதுக்கு முன்னாடி நம்ம தனியா வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி கிஸ்மிஸ் பழத்தையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொஞ்ச நேரத்திலேயே பாத்திரத்துல ஒட்டாம நல்லா திரண்டு வரும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஜவ்வரிசி ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். லட்டு மாதிரி உதிரி உதிரியா வராது அதுக்கப்புறம். அதனால கரெக்டா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க போதும். அதனாலதான் நான் சொன்னது 8 மணி நேரம் அதை ஊற விடுங்க அப்படின்னு. அதனால நம்ம தண்ணியில போட்ட உடனே சட்டுன்னு நல்லா வெந்துரும். அது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதே டைம்ல நல்லா உதிரி உதிரியாவும் இருக்கு. ஒன்னோட ஒன்று சேர்ந்து ரொம்ப ஜவ்வு மாதிரி அந்த மாதிரி ஆகலை. இந்த டைம்ல ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு தட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டா ஆற விடக்கூடாது. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு ஆற விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு அப்படின்னா லட்டு உருட்டதுக்கு வராது. ஸோ அதனால் கை பொறுக்கிற சூடு அளவு வந்ததுக்கு அப்புறமா கையில் நல்லா கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ எம்மியாக இருக்குது. இது நம்ம பூந்தியில் செய்யலை அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு பூந்தி லட்டு மாதிரியே தான் இருக்கும்.
ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் வந்து சமையல் ஸ்டார்டிங் பிகினர்ஸ் தான், எனக்கு வந்து சமையலே தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக இது செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு வாரம் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. வெளியில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் வரைக்கும் கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது, தாராளமாக சாப்பிடலாம். பார்க்குறதுக்கு அப்படியே முடிச்சூர் லட்டு மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஜவ்வரிசி லட்டுலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பூந்தி லட்டு செய்யும் போது நிறைய ஆயில்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கடலை மாவு கரெக்டான பதத்துக்கு கரைக்கணும், அதை வந்து கரெக்டாக பூந்தியாக பொரிச்சு எடுக்கணும், அப்புறம் சக்கரை பாகில் போட்டு லட்டு செய்யணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். பட் இது வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். பட் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். இந்த மாதிரி தீபாவளி ரெசிபி எல்லாம் நம்ம சேனலில் இன்னும் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.